வச்சிருப்பீங்க 1 2 3. பேர் செல்லம்மா, நான் சினிவிலிருந்து வரேன். எனக்கு இருந்த பிரச்சனை வந்து ஆக்சுவலி வந்து ஸ்கின் பிரச்சனை. அந்த ஸ்கின் பிரச்சனைக்காண்டி நான் எவ்வளோ லோஷன் எவ்வளோ இது பண்ணிட்டேன். பட் ஒன்றுமே குணமாகல. டாக்டர் தான் தண்ணி எடுத்து குடிக்க சொன்னாங்க. அதையும் குடிச்சாச்சு, ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்ப இதை சாப்பிட்டேன். ஆனால் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எனக்கு இடுப்பு வலி இருந்துச்சு. அதுக்கு நான் பார்க்காத டாக்டர் கிடையாது, எலும்பு டாக்டர் வரைக்கும் போய் பார்த்தாச்சு. எல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் ஒன்றுமே நடக்கலை. எலக்ட்ரிக்லாம் வச்சு பண்ணாங்க, அப்படியே ஒரு மாற்றம் நடக்கலை. ஆனால் இந்த ப்ராடக்ட் ஸ்கினுக்காக நான் எடுத்தேன். ஆனால் 2 நாளில் என்னோட இடுப்பு வலி மாற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. 2 வாரத்துக்கு மேலே சாப்பிட்டேன். எனக்கு என் போஸே பார்த்துட்டு இவ்வளோ ஆக்டிவாக இருக்க உன் இடுப்பு வலி நல்லா போயிடுச்சான்னு கேட்டாங்க. நல்லா போச்சு, என்ன காரணம்னு கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் மற்றவங்க என்னை பார்த்து கேட்குற அளவுக்கு வச்சுச்சுன்னா இந்த ப்ராடக்டோட பவர் எந்த வார்த்தையில் சொல்றதுன்னு தெரியல. இந்த ப்ராடக்ட் கோடி கோடி நன்றி. இது வந்து நீங்க STC 30 ப்ராடக்ட் எடுத்தீங்களா? ஆமா. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சஷே எடுத்தீங்க? ஒண்ணுதான் சார். ஒண்ணுதான். எப்போ எடுத்தீங்க? எத்தனை மணி? காலைல எடுத்தீங்களா? முதல்ல வந்துட்டு நான் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து முன்னையே வந்து உதடு பிரச்சனை இருந்துச்சு. காலையில வந்து எனக்கு வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு இது வந்து அந்த உடம்பு நல்லா போச்சு. ஸோ அதனால காலையில நான் தண்ணி குடிக்க கூடாதுன்றதுக்காக தான் பசியாரத்துக்கு அப்புறம் இதை நான் எடுத்தேன். ஓகே. ஸோ அதுலேயும் அந்த மாற்றம் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ 2 நாளாக காலையில வேலையை இதை தான் சாப்பிட்றேன். ஓ, அப்போ அந்த STC 30 வந்து இப்போ நீங்கள் எடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலி எத்தனை வருஷமா இருந்துச்சு? போன வருஷம் 3ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணது இடுப்பு வலிங்களா? 3ஆம் மாதமும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம். ஓகே. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு? எங்கெங்கெல்லாம் பல இடத்துக்கு? சன்வே மெடிக்கல் சென்டர் முன்னுக்கு ஒரு எலும்பு டாக்டர் இருக்காரு. அவரை கூட போய் பார்த்தோம். அவர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு எலும்பு வந்து பின்னாடி நவுந்துடுச்சு, அது குணப்படுத்த முடியாது, வேணுமா அதை வந்து கூட வராம மட்டும் நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. ஸோ அதுக்கு என் பாஸ் தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா என் பாஸே வந்து என்னை பார்க்க முடியல. ஏன்னா அந்த படியெல்லாம் என்னால் ஏற முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் வந்து மேலே தான் இருக்கும். என்னால் தான் போய் சைன் பண்ணி ஆகணும். ஸோ அது காலையில் அந்த படி ஏறி போகிறது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் வைக்கும், அது கம்பியை பிடிச்சி தான் நான் ஏறுவேன். அந்த அளவுக்கு அந்த வலி இருக்கும். அப்படியே அந்த வாய்ப்பு நம்ம விட்டு விட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வலி எப்படி இருக்குன்னு பட்டவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இது வந்து அவர் பார்க்க முடியாமல் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். கிட்டத்தட்ட அங்கேயே 2000 செலவு பண்ணுறாரு. ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 200 கேட்பாங்க. ஓகே. ஸோ அவ்வளோ தூரம் போய் நல்லா ஆகலை. ஸோ டாக்டர்கிட்டே நான் சண்டை போட்டுட்டேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எடுத்து இப்போ இந்த 2 வாரத்தில் இப்போ படி நல்லா ஏறுறீங்க? 2 மாடி ஏறி வந்துட்டு. 2 மாடி ஏறி வந்துட்டீங்களா? ஆஃபீஸில் 1 மாடி ஏற அழுவுவேன். காலையில் ஒரு தடவை சைன் பண்ண இருப்பேன். அதோட வீட்டுக்கு போகிறப்போ ஒரு தேர்வு இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இறங்கி வாங்க. ஓகே. ஓகே. நீங்கள் சர்வசாதாரணமாக அந்த 2 மாடி ஏறி வந்துட்டு. ஓகே. உங்களோட முகத்தில் கூட நல்லா தெளிவு தெரியுது இப்போ ப்ராடக்ட் எடுத்தது. சரிங்களா? நன்றிங்க. வணக்கம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க திருப்பி? செல்லம்மாங்க. செல்லம்மா ஃப்ரம் Sungei. Okay. Chellamma from Sungei, Malaysia. She just shared her wonders of STC 30, which she took for last 2 weeks, and she is enjoying her health back again. Her backache is gone. So, thanks to STC 30. Okay. Thank you.